ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவன். நான் தான் உங்க என்டு எம்எல் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எடுத்து பேச போற படம் பேரு கேங்கர்ஸ். காமெடியன் வடிவேலும் டைரக்டர் சுந்தர் சியோட வெற்றி கூட்டணி இந்த கேங்கர்ஸ் படம் மூலமா ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்படி இந்த படம் எப்படி இருக்குன்றதை தான் இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தியேட்டரிக்கல் ரன்ல இருக்க படத்தை நம்ம எடுத்து பேச போறதுனால இந்த செக்மெண்டோட பேரு மினி டாக்ஸ். இந்த ரிவ்யூ மூலமா தான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்மளோட வேல்யூபிள் கண்டென்ட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து முடியும் போது ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. ஃபுல்லா வீடியோ பாக்குறீங்க லைக் போட மாட்டீங்க. நீங்க லைக் போட்டாதான் நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். சோ ப்ளீஸ் லைக் போடுங்க. கேங்கர்ஸ் இந்த படத்தோட ஓவர்வியூ என்னன்னா, அரசன்கோட்டைன்ற ஒரு ஊர்ல இருக்க ஸ்கூல்ல இந்த படத்தோட ஃபீமேல் லீட் கேத்தன் தெரேசா டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்டான ஒரு பொண்ணு திடீர்னு காணாம போயிடுறாங்க. இப்போ இந்த படத்தோட ப்ரோட்டகானிஸ்ட் சுந்தர் சி இந்த ஸ்கூல்ல பிடி சாரா ஜாயின் பண்றாரு. கேத்தன் தெரேசாவோட சேர்ந்து தொலைஞ்சு போன அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கிடையில அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையன் ஒருத்தன் பண்ற தப்ப சுந்தர் சி தட்டி கேட்கிறாரு. பிரச்சனை பெருசாகி அந்த ஸ்கூல் பையனை நீ உன் அப்பாவை கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதுதான் மீதி கதை. இந்த படம் டைரக்டர் சுந்தர் சியோட படம். அவர் படத்துல யூசுவலா என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இந்த படத்துலயும் இருக்கு. இந்த படத்தோட ட்ரைலர்ல வர ஏஜ் சீக்வன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் வருது. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஆக்டர் வடிவேல் நிறைய வாட்டி கம்பேக் பண்றேன்னு சொல்லி நம்மள ஏமாத்திருப்பாரு. இந்த படத்துல ஏமாத்திட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள முழுசா ஏமாத்தல, ஆனா கொஞ்சமா ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சமீபத்துல வந்த படத்தெல்லாம் காமெடி சீன்ஸ் வரும். அதை தனியா காமெடி சேனல்லையோ இல்ல ஓடிடிலயோ வச்சு எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்க மாட்டோம். படத்தோட காமெடின்னு வரும், நம்ம அப்படியே அதை பார்த்துட்டு கடந்து போயிருப்போம். ஆனா இந்த கேங்கர்ஸ் படத்துல செகண்ட் ஹாஃப்ல வர காமெடி சீன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நம்மள அறியாம இன்வால்வ் ஆகி பாக்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த காமெடிஸையும் படத்தோட பார்த்துட்டு வரலாமே தவிர காமெடி சேனல்லையோ இல்ல ஓடிடிலயோ தனியெல்லாம் டைம் எடுத்து ரசிச்சு பாக்குற அளவுக்குலாம் இல்ல. ஆக்டர் வடிவேலு நல்லாவே நடிச்சிருக்காரு. டைமிங் காமெடிலாம் நல்லா யோசிச்சு பண்ணிருக்காரு. மூஞ்சி மட்டும் வயசா இருக்கு, களத்துக்கு கீழே யோகா பண்றாங்க. ஆனாலும் அவரோட வயதிக காரணமா அவரோட ஸ்டைல் ஆஃப் காமெடியில இப்போ நமக்கு என்டர்டெய்னிங்கா இல்ல. ஆக்டர் ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்கெல்லாம் அவங்களோட பிகினிங் ஸ்டேஜஸ்ல வர்ற படங்கள் எல்லாம் யங் மேனா வருவாங்க. இந்த படங்கள்ல அவங்களுக்கு வர பிரச்சனை எல்லாம் அவங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அப்படி பண்ணிருப்பாங்க. உண்மையிலேயே அவங்க அப்ப யங்ஸ்டர்ஸா இருந்ததுனால அதெல்லாம் நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ அவங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஆக்டர் விஜய், அஜித்தும் ஒரு மிடில் ஏஜ்டு மேனா நடிக்கிறாங்க. ரஜினி, கமல்லாம் வந்து ஒரு ஏஜ்டு மேனா நடிக்கிறாங்க. இப்போ அவங்க நடிக்கிற படத்துல எல்லாம் அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வர பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு கனெக்ட் ஆகுது. ஒருவேளை இன்னும் ஆக்டர் ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாம் இன்னும் யங்ஸ்டர்ஸாவே நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு அது கனெக்டே ஆயிருக்காது. இப்போ ஆக்டர் வடிவேலோட காமெடிலாம் இந்த மாதிரியான பிரச்சனை தான் மாட்டிட்டு நிக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒர்க் பண்ணாருன்னா ஆக்டர் வடிவேலு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கம்பேக் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா இருக்குது. ஒரு மொக்க படத்துல வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலே வருது. ஆனா செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு. மத்தபடி இந்த படம் டெக்னிக்கலா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பொறுத்துக்கிட்டு வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃப் என்ஜாய் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாட்டி போய் பாருங்க. சமீபத்துல வந்த டைரக்டர் சுந்தர் சியோட படங்களை நீங்க ரசிச்சு பாத்துருந்தீங்கன்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்த ரிவ்யூ மூலமா தான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்சா உங்க க்ளோஸ் வர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதனால உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நம்ம கேட்டிவே நல்ல ஆடியோ புக்ஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல தான் சஜஸ்ட் பண்ணுவோம். சோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். பை.